வேண்டும். பொங்கல் என்பது அறுவடை பண்டிகை தான். இது சபைகள் அறுப்பின் பண்டிகைன்னு கொண்டாடுவாங்க. ஐயா, அந்த பொங்கல் அரிப்பின் பண்டிகையா? அதை நம்ம இந்த வேதத்தின்படி பார்த்துடலாமா? மோகன்சி ஐயா, நீங்க எல்லா மக்களுக்கும் சொல்றீங்க தமிழர்கள் பொங்கல் கொண்டாடலாம், அது வேதத்தின்படி அது அரிப்பின் பண்டிகை. பொங்கல் கொண்டாடுறவங்க இந்துஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, தமிழர்கள்ல பாத்தீங்கன்னா சூரிய வழிபாடோ இல்ல மற்ற கடவுள்களை இயற்கையை வழிபடுறாங்க, மாடை வழிபடுறாங்க, மற்றதை வழிபடுறாங்கன்னு சொல்றீங்க. ஆனா கிறிஸ்துவலாகிய நாம பொங்கல் கொண்டாடணும், இவைகள் எல்லாம் படைத்த கடவுளை நம்ம கொண்டாடணும்னு சொல்றீங்க. நம்மளுடைய இயேசு கிறிஸ்து நீதியின் சூரியனா இருக்கா, அதனால அவரை கொண்டாடணும்னு சொல்றீங்க. பொங்கல்லாம் நம்ம கொண்டாடலாம்னு சொல்றீங்க. ஆனா வேதத்துல பொங்கல் கொண்டாடலாமா? அதாவது நீங்க என்ன சொல்றீங்க, பொங்கல் ஒரு அறுவடை பண்டிகை. அறுவடை பண்டிகைனா என்ன? பைபிள்ல என்ன போட்டிருக்கு? நீங்க சொல்ற போல பொங்கல் அறுவடை பண்டிகையா? இந்த பொங்கல்ல நீங்க இந்த அறுவடை பண்டிகை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. பைபிள்ல என்ன அறுவடை பண்டிகை? நான் பொங்கல் கொண்டாடுறேன், நான் உலகப்பூர்வமா அரிப்பின் பண்டிகை கொண்டாடுறேன் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, அந்த அரிப்பின் பண்டிகை எதுக்காக கொண்டாடணும் அப்படின்னு கடவுள் பைபிள்ல சொல்லியிருக்காருன்னா அதை ஒரு நிழலாட்டமா கொடுத்திருக்காரு. அந்த நிழலாட்டத்தின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. முதற் பலனாக உயிர்த்தெழுந்தார், முதற் பலனாக நம்மளை வீட்டுக் கொள்ள போகிறார் என்ற இந்த சத்தியம் நீங்க தெரியாம இருந்தீங்கன்னா, நீங்க பொங்கல் கொண்டாட கட்டி என்ன ஒரு யூஸும் இல்லை. ஓகேங்களா? பொங்கலை செலிப்ரேட் பண்ணுகிற கிறிஸ்தவர்களுக்கு இது ஒரு எச்சரிக்கை பதிவு. நீங்க அந்த முதற் பலனாகிய கூட்டத்துல இருக்கீங்களான்றத பாருங்க. அரிப்பின் பண்டிகை அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய திருச்சபைகள் என்ன பண்றாங்க, உங்களுடைய காசையும் பணத்தையும் இன்னும் உங்களுடைய பொருளையும் எடுத்துட்டு வர சொல்லி அதை வியாபாரம் பண்ணி அதை காசாக்கி ஊழியத்துக்கு நான் பயன்படுத்துறேன்னு சொல்லி அரிப்பின் பண்டிகைன்ட்டு பழைய ஏற்பாட்டை நிழலாட்டமா சொல்லப்பட்ட அந்த பண்டிகை தான் கொண்டாடிட்டு இருக்கீங்க. அதனுடைய உண்மையான அர்த்தம் புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களுக்கு வேற. பழைய ஏற்பாட்டிலேயே இன்னும் இருக்கீங்க, புதிய ஏற்பாட்டுக்கே வரல. பழைய ஏற்பாட்டுல எதெல்லாம் காசு கலெக்ஷன் பண்றதுக்கு இருக்கோ அதெல்லாம் நீங்க எடுத்துக்கிறீங்க. புதிய ஏற்பாடுன்ற ஒரு சப்ஜெக்டே நீங்க விட்டுறீங்க. பழைய ஏற்பாட்டுல ஆசீர்வாதம், பழைய ஏற்பாட்டுல இந்த அரிப்பின் பண்டிகை, பழைய ஏற்பாட்டுல எல்லாம் அந்த ஆசீர்வாதம், வாக்குதத்த வசனம், ஆசீர்வாதம், வாக்குதத்தம், அரிப்பின் பண்டிகை, காசு கலெக்ஷன் பண்ற விஷயங்கள், இது எல்லாம் பழைய ஏற்பாட்டுல நீங்க போயிடுறீங்க. ஆனா புதிய ஏற்பாட்டினுடைய அதனுடைய விளக்கத்தையோ அதை அறிந்து கொள்றதுக்கோ மனதில்லை, மற்றவங்க சொல்லிக் கொடுக்கறதுக்கும் மனதில்லை. புதிய ஏற்பாட்டின் கிறிஸ்தவர்கள் தான் உண்மையான கிறிஸ்தவர்கள். புதிய ஏற்பாட்டுல இருக்கீங்களா, பழைய ஏற்பாட்டுல இன்னும் இருக்கீங்களா? கிறிஸ்தவர்களாலே புதிய ஏற்பாட்டின் சபையார் தான் கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவர்களா இருங்க. இன்னும் நீங்க பழைய ஏற்பாட்டின் இஸ்ரவேல் ஜனங்கள் போல இருக்கீங்க.